ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிப்போமா. இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் வெண்டைக்காய் புளி குழம்பு வளவளப்பே இல்லாமல் ஹோட்டல் கடையில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யறதுங்கிறது இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு மட்டும் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தாங்க பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், என்ன என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். வெண்டைக்காய் புளி குழம்புக்கு பார்த்திங்க அப்படின்னா வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு ஈரத்தை தொடச்சிட்டு ஓரங்களை கட் பண்ணி இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூட பூண்டு, சின்ன வெங்காயம், புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 3 தக்காளி, நாட்டு தக்காளி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு வெண்டைக்காயை பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா குழம்பு வைக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு அந்த வெண்டைக்காய் உடையாது. ப்ளஸ் வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மை கம்பல்சரி போயிடும். வளவலன்னு இருக்காது வெண்டைக்காய். நம்ம சேனலில் வெண்டைக்காய் பொரியல்லாம் போட்டிருக்கேன். அதை செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ வெண்டைக்காய் புளிக்குழம்பும் செஞ்சு பாருங்கள். ஈரமே இருக்கக்கூடாது. ஈரம் இருந்தாலும் வளவலன்னு தான் இருக்கும். வெண்டைக்காய் வாங்கினோன்னே கழுவிடுங்க. கழுவிட்டு ஓரங்களை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் பொரிக்கிறதுக்கு. நல்லெண்ணெயே பயன்படுத்துங்க, குழம்பு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காவை ரொம்ப பொறுன்னு பொரிக்கணுங்கிறது இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். அந்த வளவளப்பே இருக்காது. நம்ம இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சமாக இந்த வெண்டைக்காய்க்கு தகுந்த அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் வெண்டைக்காயில் உப்பு பிடிக்கும். எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம வெண்டைக்காவை மட்டும் எடுத்துக்கலாம். இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் நம்ம 2 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கோம். அதிகமாக ஊற்றலை, பொரிக்கிற அளவுக்குலாம் ஊற்றலை. ஸோ அளவான எண்ணெய்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெண்டைக்காயை போட்டுக்கலாம். எல்லாமே போட்டுட்டிங்க அப்படின்னா எண்ணெய் நிறைய ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அளவாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கும் கொஞ்சமாக நம்ம தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதங்கினாலே போதுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னாலும் வெண்டைக்காய் சீக்கிரம் தீஞ்சு போயிடும். கைவிடாமல் வதக்கிட்டே இருக்கணும். ஆனால் கை விட்டுட்டிங்கன்னா வேகமாக வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெண்டைக்காய் வந்து அடி பிடிச்சிரும், கருகருன்னு ஆயிரும் வடை சட்டி. வெண்டைக்காய் நல்லா வறுத்தாச்சு. ரொம்ப மொறுன்னு பொரிக்க விடணுங்கிறது இல்லை, இந்த மாதிரி இருந்தாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தாலே போதுங்க. வளவலன்னு இருக்காது. குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதிலே வந்துட்டு உப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள்லாம் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு பிடிக்கும். நான் என் பையனுக்கு இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன். அவன் விரும்பி சாப்பிடுவான். கொஞ்சமாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம் போட்டுக்கலாம். நான் ஜென்ரலாக வீட்டில் செய்கிற மாதிரி தான் செஞ்சுருக்கேன். யூடியூப்காக, வீடியோக்காக எண்ணெய் மிதக்கிற மாதிரி அப்படிலாம் நான் எப்பயுமே செய்ய மாட்டேன். ஸோ நீங்கள் நான் செய்கிற மாதிரியே செய்யலாம், தப்பே இல்லை. எண்ணெய் மிதந்தால் தான் குழம்பு டேஸ்ட் கொடுக்கும், எண்ணெய் மிதந்தால் தான் எல்லோரும் பார்ப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நான் வீட்டில் எப்படி செய்வேனோ அதுதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெயை பயன்படுத்துங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். நான் இன்றைக்கி குழம்பு நல்லா திக்காக வரணுங்கிறதுக்காக தக்காளி அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அரிஞ்சு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டு நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸாக இருந்துச்சு, 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. இதில் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூளும் நான் வீட்டில் யூஸ் பண்ணுறது தான், வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் தான். அந்த ரெசிபி பார்க்காம இருந்தீங்கனாலும் செக் பண்ணி பாருங்கள். காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இருந்தால் பயன்படுத்துங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. குழம்புக்கு அளவான தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு மசாலா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா ரெசிபீஸ்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். வெஜ் ரெசிபீஸ்க்கு
அது நான் இன்னும் வீடியோ போடலன்னு நினைக்கிறேன். லாங் வீடியோ கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது எடுத்து போடுறேன். செக் பண்ணுங்கள். அந்த ஒரு மசாலா அரைச்சி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும், எல்லா குழம்புக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைக்கு கொடுக்கறதுனால இன்றைக்கி காரம் கம்மியாக தான் செஞ்சுருக்கேங்க. 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம பெரியவங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தோம் அப்படின்னா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து வெண்டைக்காய் போடும்போது நம்ம என்ன தான் போட்டு பிரட்டினாலும் வெண்டைக்காய் உடையாது ஃபஸ்ட்டு. அந்த வளவளப்பு தன்மையும் இருக்காது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அடி பிடிக்காது. மெயினாக வெண்டைக்காய் வளவளன்னு போட்டோம் அப்படின்னாலே டக்குன்னு அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி பொரிச்சுட்டு ஆட் பண்ணும்போது அந்த அளவுக்கு அடி பிடிக்கவே பிடிக்காது. நல்லா பிரட்டி விட்டுடலாங்க. மசாலா வந்து வெண்டைக்காயோட எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே அடுப்புலேயே இருக்கட்டும். இப்போ வந்துட்டு நம்ம தக்காளி அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். வெண்டைக்காய் வந்து லைட்டாக தான் வதங்கியிருக்கு. இன்னும் வெண்டைக்காய் குக் ஆகலை. வதக்கி எடுத்ததோடு சரி, இன்னும் வெண்டைக்காய் வேகலை. வெண்டைக்காய் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். வெண்டைக்காய் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா உங்ககிட்ட நான் காட்டுறேன். பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? நல்லா வெந்ததுக்கப்புறமா புளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு நான் புளியை ஊற வச்சு கரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். புளி தண்ணி ஊற்றிட்டு குழம்பு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வீட்டில் வந்துட்டு செமி கிரேவியாக இருந்தால் பிடிக்குங்கிறனால நான் கொஞ்சம் திக்காக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லா தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா ஓரளவுக்கு குழம்பு கொதிச்சோன்னுமே எடுத்து சர்வ் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த உப்பு, காரம், புளிப்போடு அந்த நம்ம சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். புளிக்குழம்பு ரசத்துக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஹோட்டல் கடையில் கிடைக்கிற டேஸ்ட் அப்படியே இருக்கும் நமக்கு. எல்லா புளிக்குழம்புலையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கசப்பு, இனிப்பு தன்மையெல்லாம் இருக்கும். இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஹோட்டல் கடையில் கிடைக்கிற மாதிரி நம்ம வீட்டிலேயே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கை நிறைய கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடுங்க. நல்லா கமன்னு வெண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்கும். ஹோட்டல் கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். நான் கடையில் ஊற்றுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றலை. நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற அளவுக்கு தான் நான் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. சூடான சாதத்தில் கொஞ்சமாக போட்டு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நீங்கள் மில்க் செக்ரேஷனுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். தாய்ப்பால் நல்லா அதிகரித்து கொடுக்கும். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி செமி கிரேவியாக இருந்ததாங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி இறக்கியிருக்கேன். உங்களுக்கு குழம்பு வேணும், ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இறக்கிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.